ஒரு அடர்ந்த காட்டிற்குள் நடப்பது மிகவும் சோர்வாக இருக்கிறது. இன்று ஒரு சிறு நாணயம் கூட கிடைக்கவில்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஒன்றும் லாபம் இல்லையே. இந்த நாள் எனக்கு மிக மோசமாக ஆகிவிட்டது. இதோ இந்த வயதான சாமியார் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். அவருக்கு அருகில் இருக்கும் அந்த சிறிய மூட்டையை எப்படியாவது திருடிவிட வேண்டும். இந்த மூட்டையை எப்படியாவது திருடிவிட வேண்டும். இதுதான் சரியான நேரம். மெதுவாக சென்று யாரிடமும் சிக்காமல் இந்த மூட்டையை தூக்கிக் கொண்டு வேகமாக ஓடிவிட வேண்டும். இப்போது ஓடு. பெரியவரே, என்னிடம் விளையாடுகிறீர்களா? இந்த மூட்டையை திறந்து பார்த்தேன். அதில் தங்கம் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நீங்கள் ஏன் வெறும் கற்களை மட்டும் சுமந்து கொண்டு வருகிறீர்கள்? தம்பி, அவை வெறும் கற்கள் அல்ல. அவை உன்னை போன்றவர்கள் இந்த உலகில் விட்டு சென்ற பாவங்கள். நான் அவற்றை சுமந்து சென்று புனித நதியில் கரைக்கப் போகிறேன். பாவத்தை சுமக்க முடியுமா என்ன? இது வெறும் ஏமாற்று வேலை. நீங்கள் சொல்வதை நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். உன்னால் இதை என்னிடம் திணிக்க முடியாது. நான் கிளம்புகிறேன். அன்றிலிருந்து என்னால் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. நான் எங்கு சென்றாலும் யாரோ என் பின்னாலே ஒரு பெரிய மூட்டையை தூக்கிக் கொண்டு வருவது போல எனக்கு தோன்றுகிறது. ஐயா, நீங்கள் சொன்னதை நான் நம்பவில்லை. என்னால் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. யாரோ தினமும் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு என் பின்னாடியே வருகிறார்கள். அது யார் என்று எனக்கு தெரியும். அது வேற யாரும் இல்லை, உன்னுடைய மனசாட்சிதான். நீ செய்த தவறுகள் இப்போது உனக்கு பாரமாக தெரிகிறது. அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டுமானால் இனி நீ செய்யும் செயல்கள் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஐயா, நான் என் தவறை உணர்ந்து விட்டேன். இன்று முதல் நல்ல மனிதனாக மாறப்போகிறேன். நாம் செய்யும் தீய செயல்கள் எப்போதும் நம்மளை நிழலாக தொடர்ந்து பின்னால் வரும். நாம் நல்ல செயல்கள் செய்தால் மட்டுமே அந்த பாரத்தை தீர்க்க முடியும். இதுவே வாழ்க்கையின்